Welcome to the world of BF Mame. She's my ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தினாக்க, நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ தான் நாம் இந்த வீடியோவில் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ எப்படி ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட மொபைலில் என்ன VPN வச்சுருக்கீங்களோ அந்த VPN ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க டெம்ப்ளேட்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது கீழே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னாக்க யூஸ் டெம்ப்ளேட் இன் கேப்கட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். இதில் ரைட் சைடு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூஸ் டெம்ப்ளேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ரிவியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வீடியோ ரெடி ஆகி ப்ரிவியூ வீடியோ வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரிவியூ வீடியோ பாருங்கள். உங்களுக்கு இதில் உள்ள எஃபெக்ட் எல்லாமே ஓகே அப்படின்னாக்கா அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் எஃபெக்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா ரெண்டாவது இமேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா எடிட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி நிறையா இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்தெந்த அட்ஜஸ்ட் பண்ணணுமோ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த குவாலிட்டி ஓகேவோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா டிக் ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு மேலே ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னாக்க எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ வந்து வாட்டர் மார்க் இல்லாமல் உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். எக்ஸ்போர்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த வீடியோவில் எப்படி ஆடியோ வந்து சேஞ்ச் பண்ணுறது, இந்த வீடியோவில் எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா Alightmotion ப்ரீசெட் லிங்க் இருக்குது. அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ Capcut மூலியமாக எடிட் பண்ண அந்த வீடியோ வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இருக்க இந்த ஏரோ ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க நெக்ஸ்ட் புக் மார்க்கு டைம்லைன் பெறும். அகைன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதுக்கு அடுத்து இருக்க புக் மார்க்கு டைம்லைன் பெறும். இப்போ ஆட் பண்ண அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு இருக்க இந்த வேல்யூம் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள வேல்யூமை ஃபுல்லாக வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக ரெண்டாவது புக் மார்க்கில் டைம்லைன் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடத்துல ரெண்டாவது வந்து வீடியோ வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு அப்புறமா லெஃப்ட் சைடு இருக்க இந்த ஏர் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஸ்டார்டிங்கில் இருக்க புக் மார்க்கு டைம்லைன் போயிடும். ஸோ அந்த இடத்துல டைம்லைனை ஃபஸ்ட்டு வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு இருக்க இந்த டைமர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வீடியோட லென்த் இந்த அளவுக்கு கம்மியாயிரும். இப்போ ரெண்டாவதாக இருக்க அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சேம் அதே டைம்லைன் அங்கேயே இருக்கட்டும். இப்போ லெஃப்ட் சைடு இருக்க டைமர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வீடியோவோட லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ட்ராக் ஆகும். இப்போ மேலே இருக்கும் அந்த ஏர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் புக் மார்க்கு டைம்லைன் போயிடும். அகைன் கிளிக் பண்ணி அப்படின்னாக்கா வீடியோ எண்டிங்க்கு டைம்லைன் போகும். அகைன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா கடைசியில் இருக்க அந்த புக் மார்க்கு டைம்லைன் பெறும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது வரைக்கும் இந்த வீடியோ வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணதுக்கு அப்புறமா சைடில் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாக்கா எஃபெக்ட் ஒன்றுன்னு போட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு கீழே இருக்க எஃபெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு இருக்க 3 டாட்டா கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த எஃபெக்ட் எல்லாமே காப்பி ஆயிரும். இப்போ அதுக்கு நேராக மேலே இருக்க அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு இருக்க 3 டாட்டா கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த எஃபெக்ட் இந்த வீடியோவில் வந்து பேஸ்ட் ஆயிரும். இப்போ சைடில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாக்கா எஃபெக்ட் 2ன்னு போட்டு ஒரு லேயர் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு இருக்க 3 டாட்டா கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. சேம் அதே மாதிரி அதுக்கு நேராக இருக்க அந்த வீடியோவில் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கீழே இருக்க அந்த எஃபெக்ட் 1, 2ன்னு போட்டிருக்க அந்த 2 லேயரும் கரெக்டாக லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்க டெலிட் ஐக்கனை கிளிக் பண்ணி அந்த 2 லேயரும் டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ வந்து ஜஸ்ட் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து நல்லா வந்திருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.